அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசுவினுடைய தோற்ற மாற்றத்தினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த தோற்ற மாற்ற பெருவிழா நமக்கு எதை குறித்து காட்டுகிறது? பலவிதமான இறையியல் கருத்துக்கள் இதில் உள்ளடங்கி இருக்கின்றன. இங்கே மோசே, எலியா வருகிறார்கள். இயேசு தமக்கு நெருக்கமாயிருந்த 3 சீடர்களை அழைத்து கொண்டு போனார். அங்கே பேதுருவினுடைய கூற்று, அந்த மலையிலே அவர்கள் கேட்ட குரல் என்று பலவிதமான இறையியல் செய்திகள் இதில் அடங்கி இருந்தாலும் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், இயேசுவினுடைய தோற்ற மாற்றம் எதை குறித்து காட்டுகிறது என்றால், அவரது உடல் பெற்ற மகிமையை குறித்து காட்டுகிறது. It signifies the glorification of his body. அவரது உடல் பெற்ற மகிமைதான் ரொம்ப அத்தியாவசியமான செய்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. மத்தேயு நற்செய்தியிலே 17ஆம் அதிகாரத்தில் இந்த தோற்ற மாற்ற நிகழ்வு வருகிறது. அதிலே நாம் வாசிக்க கேட்கிறோம், அங்கே அவர்கள் முன் அவர் தோற்ற மாறினார், அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது, அவரது ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இந்த தோற்ற மாற்றம் என்பது இறை அரசினுடைய முத்தாய்ப்பை குறித்து காட்டுகிறது. நம் ஆண்டவர் உயிர்த்த பிறகு விண்ணரசு என்பது எப்படி இருக்க போகிறது, அந்த விண்ணரசில் இறைமகன் எப்படி அமரப்போகிறார் என்பதை இது அழகுற அது விளக்குகிறது. மோசே வந்தார். மோசே சட்டங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார். இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவாக்குகிற கிறிஸ்துவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே போல எலியா வந்தார். எலியா இறைவாக்கினர்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறார். அந்த இறைவாக்குகளுக்கெல்லாம் நிறைவாக கிறிஸ்து அங்கே இருக்க போகிறார் என்பதை அது குறித்து காட்டுகிறது. மோசே இறந்து அந்த விண்ணரசில் இருப்பார் என்றும், எலியா போன்று இரவாமலும் அந்த விண்ணரசில் இருப்பார்கள் என்றும் இது அழகாய் குறித்து காட்டுகிறது. அதே போல இங்கே சீடர்கள் என்பது நம் எல்லாரையும் குறித்து காட்டுகிறது. அந்த 3 சீடர்கள் அங்கே இருக்கிறார்கள். பாருங்கள், மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகுற சொல்லி இருக்கிறார். 17ஆவது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 16:28 அவர் சொல்லுகிறார், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார். அந்த மானிட மகனினுடைய ஆட்சியினுடைய முன்னோட்டமாக இருப்பதுதான் இந்த தோற்ற மாற்றம். இதை சொன்ன பிறகுதான் அடுத்து மத்தேயு 17 நம்ம இயேசுனுடைய தோற்ற மாற்ற பகுதியே வருகிறது. அப்ப பாருங்க, அவங்களுக்கும் அந்த பேதுரு, யோவான், இவர்கள் எல்லாருக்குமே அந்த தோற்ற மாற்றத்தினுடைய ஒரு முன்னோட்டத்தை, மானிட மகன் வருவதற்கு முன், அவரது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சிலர் சாக மாட்டார்கள் என்பது எவ்வளவு அழகாக இங்கே பொருந்தி நிற்கிறது பாருங்கள். நமது வாழ்க்கைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தோற்ற மாற்றம் சொல்லுகிற செய்தி எது? இந்த உடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். வழக்கமா நம்மளுடைய தத்துவம் சொல்லுவதெல்லாம், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. காயம்னா இந்த உடல், இது ஒரு பொய்யானதுப்பா, இதுல எதுவுமே மெய் இல்லை, இது ஒரு பொய்யானது, இது வெறும் காற்றடைத்த பை, மூச்சு நின்று போச்சுன்னா தூக்கி வெளியில கிடாசிடுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்பிக்கையாளர்களுக்கு அப்படி அல்ல. நம்பிக்கையாளர்களுக்கு இது அழியாமையை அணிந்தாக வேண்டும். அழகாய் பவுலடியார் சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆவது அதிகாரத்திலே 50 53 வரை நீங்கள் படித்து பாருங்கள். ஊனியல்புடைய மனிதர் இறையாட்சியை உரிமை பேராக அடைய முடியாது, அழிவுக்குரியது அழியாமையை உரிமை பேராக அடைய முடியாது. இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். இந்த மாற்றுரு என்பது எப்போது நடக்கிறது தெரியுமா? திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கருணை உட்கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கும் டிரான்ஸ்பிகரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தோற்ற மாற்றம் என்பது மிக எளிதாக நமது வாழ்வில் நடக்கிறது. ஒவ்வொரு முறை நான் நற்கருணையை பெறுகிற போதெல்லாம் நானும் இயேசுவாக மாறுகிறேன். ஏனென்றால் எனக்கு இருக்கிற சாயல் எப்படிப்பட்டது? அதே பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 15வது அதிகாரத்திலே 44-45 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது இங்கே திருப்பலியில் ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. 45 அவர் சொல்லுகிறார், மறைநூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவரானார், கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியார் என சொல்லுகிறார். ஒவ்வொரு முறை திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கிற போது கடைசி ஆதாம் என்னும் உயிர் தரும் தூய ஆவியை பெற்று தோற்ற மாற்றத்தை நாம் பெறுகிறோம். மகாபாரதத்தில் யதர்மன் தர்மன்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறார். ஏங்க, இந்த உலகத்தில் ரொம்ப வினோதமான செயல் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த உலகில் ரொம்ப வினோதமான செயல் என்ன தெரியுமா? மனிதன் தினம்தோறும் தன்னை சுற்றி இறப்பை பார்க்கிறான், பார்த்துவிட்டு தான் சாகப்போவதில்லை என அவன் நடந்து செல்லுகிறான். இதான் ரொம்ப வினோதமான ஒன்று என்று அவர் சொல்லுகிறார். ரொம்ப வினோதமான ஒன்று. சாகும் நிலையில் அழிந்து போகும் இந்த காயத்தை கொண்டு திருவிருந்தை பெறுகிற போது நான் அழியாமையை பெறுகிறேன். ஆனால் இதில் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு ஒன்று இருக்கு. நாம் பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை தோய்த்து யூதாசுக்கு கொடுக்கிற போது அவனுள் யார் நுழைகிறார்? சாத்தான் நுழைகிறார். என்றால் கடைசி ஆதாம் என்னும் உயிர் தரும் ஆவியார் என்னுள் வருகிறாரா அல்லது சாத்தான் என்னுள் வருகிறாரா என்பது அன்றாடம் இந்த வழிபாட்டை நீங்கள் எப்படி வாழ்ந்து காட்டுகிறீர்கள் என்பதை பொறுத்தே இருக்கிறது. இந்த வழிபாட்டை நான் அன்றாடம் என் சமூகத்தில் எப்படி வாழுகிறேன் என்பதை பொறுத்துதான் என்னுள் அழியாமையை அணிந்து கொள்ளுகிற மனிதனாக இருக்கிறேனா அல்லது சாத்தானை பெற்று தினமும் இந்த சமூகத்தில் உழல்கிறேனா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த இடத்தில் இதோ ஆண்டவருடைய உடல், இதோ கிறிஸ்துவின் சரீரம் என குருவானவர் சொன்னபோது ஆமேன் என தன் பாவத்தை ஒப்புக்கொடுத்து சொல்லுகிற போது நமக்கு ஒரு குரல் கேட்கும், இனி பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பிடேன் என்கிற குரல். ஒருவேளை இந்த உலக செல்வங்களை எல்லாம் வெறுத்துவிட்டு ஆண்டவரே கதி என ஆமேன் என சொல்லி நாக்கை நீட்டுகிற போது இவனும் ஆபிரகாமின் மகன் தானே, இழந்து போனதை தேடி மீட்கவே வந்தேன் என்கிற குரல் கேட்கும். ஒருவேளை தன் வாழ்வையே ஒப்படைத்து சரணாகதியாகிவிட்டு ஆமேன் என சொல்லுகிற போது இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்கிற குரல் கேட்கும். தோற்றம் மாறுதல் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. திருப்பலி இந்த காயம் என்பது பொய் என்பதை மாற்றி இந்த காயம் மெய் என சொல்லுகிறது. தமிழ் சித்தர் பாடிய பாடல்தான் காயமே இது பொய்யடா. நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு முறை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப ஒருத்தர் இந்த பாட்டை பாடினாராம். அவரை கூப்பிட்டு, பாட்டு நல்லா இருக்கு, ரொம்ப அருமையாக பாடுறீங்க, இந்த ₹1 வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிரிக்ஸ் மாற்றிக்கங்க, வரிகளை கொஞ்சம் மாற்றிக்கிறீங்களா? காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தும் கொள்ளடா. உயிர் தரும் கடைசி ஆதாம் என்னும் தூய ஆவியை திருப்பலியில் என்னால் பார்க்க முடிகிறதா, அனுபவிக்க முடிகிறதா? கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? ஆண்டவரே, திருப்பலியில் எவ்வளவு பெரிய மகத்துவம் நடக்கிறது,
எனக்கான தாபோர் மலை அனுபவம் நான் பங்கேற்கும் திருப்பலி என இன்று நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் ஆமேன் என நான் நாக்கை நீட்டுகிற போது அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையை அணிந்து கொள்ளுகிறது. உமது உடல் என் உடலில் தங்குவதால் நான் கடைசி ஆதாம் என்னும் உயிர் தரும் ஆவியாரை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்றால், ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் உம்மை வாங்குகிறேனா, சாத்தானை பெற்றுக்கொள்ளுகிறேனா என்பது என் வாழ்க்கையை பொறுத்துதான் இருக்கிறது என்றால், என் வழிபாடும் வாழ்வும் எவ்வளவு விவேகமாய் பொருந்தி நிற்க வேண்டும் என்பதை இன்று நான் கற்றுக்கொள்ள உதவியதற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை மீண்டும் ஒப்படைக்கிறேன். அழியாமை என்னும் மேலான தோற்றம் மாறுதலை எனக்கு பரிசாய் தந்தருளும். ஆமேன்.